அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜேஷ். கார் வைத்திருப்பவர்கள் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயங்களை பற்றி தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதாவது வாரம் ஒரு முறை அல்லது 15 நாட்களுக்கு ஒரு முறையாவது காரில் செக் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சிலர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, காரை வாங்கிட்டா போதும், மித்த சர்வீஸ் எல்லாமே சர்வீஸ் சென்டரில் பார்த்துக்கிடுவாங்க, பீரியடிக்கலாக அவங்க ஃபோன் பண்ணுவாங்க, நம்ம கொண்டு விட்டு பார்த்துக்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அடிப்படையாக நாம் ஒரு கார் ஓனராக சில விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். சிலர் பார்த்தீங்க அப்படின்னா 15 வருஷம் ஆனால் கூட அந்த கார் சூப்பராக இருக்கும். சிலருக்கு 3 வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா காரில் ஏதாவது பிரச்சனைகள் வரும். அதற்கு என்ன காரணம் அப்படின்னா, சில அடிப்படையான மெயின்டெனன்ஸை கரெக்டான கிலோமீட்டர்ஸில் பண்ணாமல் இருக்கிறது, அதை பற்றி தெரியாமல் இருப்பது தான் இதற்கு காரணம். அப்போது கண்டிப்பாக வாரம் ஒரு முறை அல்லது 15 நாட்களுக்கு ஒரு முறை என்னென்ன செக் பண்ணணும் அப்படிங்கிறத இன்றைக்கி ரொம்ப தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து மிக கவனத்தோடு நாம் பார்க்க வேண்டியது கார் டயருடைய ஏர் ப்ரெஷர். இதை பல பேர் பார்த்தீங்க அப்படின்னா சரியாக கவனிக்கிறதே கிடையாது. ஏர் ப்ரெஷர் கரெக்டாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அது மைலேஜில் அஃபெக்ட் பண்ணும், அதே மாதிரி டயரையும் டேமேஜ் பண்ணும். இப்போ இந்த கார் பொறுத்தளவில் உங்களுக்கு 29 PSI கொடுக்கப்பட்டிருக்கு, ஏர் ப்ரெஷர் கொடுக்கப்பட்டிருக்கு, கம்பெனி ரெக்கமெண்டட். இப்போ சிலர் கேட்கலாம், சார் 29 வைக்க சொல்கிறாங்களே, ஒருவேளை நம்ம கூட வைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 1 அல்லது 2 கூட வைக்கலாம். இப்போ 31 PSI வைக்கலாம். அதுக்கு மேலே சிலர் பார்த்தீங்கன்னா 35, 40 எல்லாம் வைப்பாங்க. அப்படி வைக்கக்கூடாது. அப்படி வச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஸ்பீடாக போகும்பொழுது, ஒருவேளை இதில் 29 PSI வைக்கிறதுக்கு பதிலாக 40 வச்சுட்டு நான் ஒரு 100 km ஸ்பீடில் ரோட்டில் வெயில் காலங்களில் ரொம்ப ஸ்பீடாக நம்ம போகும்பொழுது நமக்கு தெரியும், யதார்த்தமாகவே காற்று சூடாகும்போது விரிவடையும் இல்லையா? அப்படிங்கும் பொழுது டயர் வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்படிங்கிறனால கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணலேருந்து ஒரு 2 பாயிண்ட் வேணால் கூட வைக்கலாமே தவிர அதற்கு மேலே வைக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த ரெக்கமெண்ட் செய்யப்பட்டது 29 அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அதுக்கு கீழே குறையுது, ஒரு பாயிண்ட் குறைஞ்சா பரவாயில்ல, அதுக்கு கீழே ரொம்ப குறைஞ்சிருச்சு, 20க்கு போயிட்டு 15க்கு போயிட்டு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எதை செக் பண்ணணும். ஏன் அப்படின்னா, நீங்கள் ஏர் ப்ரெஷர் குறையும் பொழுது இந்த டயருடைய சைடு வால் இருக்கு இல்லையா, இந்த சைடு வால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பட்டன் மாதிரி அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காது. அப்படிங்கிறதுனால இது மடங்கி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சுற்றி ஒரு வெடிப்பு விழுந்துடும். அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக ஏர் ப்ரெஷரை வாரம் ஒரு முறை அல்லது 15 நாட்களுக்கு ஒரு முறையாவது நீங்கள் செக் பண்ணணும். நீங்கள் கேட்கலாம், எங்கள் காரில் என்ன அளவீடு? இப்போ இந்த டிசைரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவீடு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ உங்கள் காரில் எங்கே இருக்கும் அப்படின்னா, பெரும்பாலும் எல்லா கார்கள்லேயுமே இந்த டிரைவர் சைடு இந்த லாக் இருக்கு இல்லையா, இந்த பில்லர், இந்த பி பில்லர் அப்படின்னு சொல்லுவோம், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கர் கொடுக்கப்பட்டிருக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே தெளிவாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இதில் பாருங்கள், டயர் சைஸ் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த காருடைய டயர் சைஸ் 165, 80 or 14 அப்படிங்கிறதான் டயர் சைஸ். அப்படியே ஏர் ப்ரெஷர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 29 PSI கொடுக்கப்பட்டிருக்கு, ரெக்கமெண்ட் செய்யப்பட்டிருக்கு. ஃப்ரண்ட்லையும் ரியர்லையும் 29 தான். இதை விட நீங்கள் 1 or 2 பாயிண்ட்ஸ் வேணால் கூட வச்சுக்கலாம், அதற்கு மேலே வைக்கக்கூடாது. அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பேர் வீல் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஸ்பேர் டயருக்கு அளவு கொடுக்கப்பட்டிருக்கு 165, 80 or 14. அதுக்கு எவ்வளோ வைக்கணும் அப்படின்னா 41 PSI வைக்கணும். ஏர் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்கே, அதுக்கும் இதுக்கும் அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இப்படி வைக்கணும். ஏன் அப்படின்னா, பொதுவாக ஸ்பேர் வீல் நம்ம அடிக்கடி ஏர் செக் பண்ண மாட்டோம். அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக அந்த ஏர் குறையும் இல்லையா? ஒரு 3 மாதம்லாம் செக் பண்ண விட்டாங்க அப்படின்னா அப்படியே இது PSI 41 அப்படிங்கிறது அப்படியே குறைஞ்சி 30 அப்படியே குறைஞ்சி 25லாம் போயிடும். அப்படிங்கிறதுனால எதுக்கும் இருக்கட்டும் அப்படிங்கிறனால என்ன பண்ணியிருக்காங்க, அதிகமாக வைக்கிறதுக்கு ரெக்கமெண்ட் செய்யப்பட்டிருக்கு. ஆனால் சிலர் கேட்கலாம், நீங்கள் அதிகமாக வச்சா வெடிக்கும் அப்படின்னு சொன்னீங்களே அப்படின்னா, அது ரன்னிங் ஆகக்கூடிய டயரில் தான் வைக்கக்கூடாது. இப்போ 29 அப்படிங்கிற இடத்துல நீங்கள் 40 வைக்கக்கூடாது, கண்டிப்பாக அது வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் சும்மா ஒரு இடத்துல இருக்கக்கூடிய டயரில் 41 வைக்கிறது தப்பே கிடையாது. கண்டிப்பாக அது ஃபியூச்சரில் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கும்போது நீங்கள் என்னைக்காவது அவசரத்துக்கு மாட்டும் போது அது உதவியாக இருக்கும். அடுத்தபடியாக மிக முக்கியமாக செக் செய்ய வேண்டியது என்ஜின் ஆயில் செக்கப். பல பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த என்ஜின் ஆயிலை செக் பண்ணுறதே கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா, இன்றைக்கி லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய கார்களில் அப்படிலாம் பிரச்சனை வந்துடாதுங்க.
அப்படியெல்லாம் குறையாது. அப்படியே வந்து ஆயில் குறைஞ்சாலும் நமக்கு உள்ளே வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் வார்னிங் லைட்டு வந்துடுமே, அதில் நாங்கள் பார்த்துக்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக ஒரு 15 நாட்களுக்கு ஒரு முறையாவது நீங்கள் என்ஜின் ஆயில் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற செக் செய்வது ஒரு கடமையாக வைத்துக்கொள்ளுங்கள். அது எப்படி பார்க்குறது அப்படின்னு பார்ப்போம். இப்படி வாங்க. இந்த டிசைர் பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு 1200cc 4 சிலிண்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட் என்ஜின். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ஜின் ஆயில் செக் பண்ணுறது வந்து இந்த இடத்துல இருக்குது. இதை வந்து டிப்ஸ்டிக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இது இந்த இடத்துல இருக்குது. சில கார்களில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க, சிலதில் வந்து இந்த பக்கம் கொடுத்துருப்பாங்க. பட் இந்த காரில் வந்து இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ரைட், இதை வந்து நாம் எப்படி செக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முறை இருக்குது. அதாவது என்ஜின் ஆயில் செக் பண்ணும் பொழுது அது கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா நைட்டில் நிறுத்திட்டு காலையில் தான் நீங்கள் செக் பண்ணணும். ஓகே, பல பேர் பார்த்தீங்க அப்படின்னா வண்டியை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு ஒரு 10 நிமிஷத்தில் எடுத்து பார்ப்பாங்க. அப்போ அளவு கரெக்டாக இருக்காது. குறைந்தது 3 மணி நேரமாவது ஆகும் இல்லையா? வண்டி எங்கேயாவது போயிட்டு வந்தால் மேலே இருக்கிற ஆயிலெலாம் கீழே போய் சம்பில் டெபாசிட் ஆகிறதுக்கு ஒரு 3 ஹவர்ஸாவது வேணும். அப்போது 3 மணி நேரம் அல்லது நைட்டில் விட்டுட்டு பகலில் செக் பண்ணிடுங்க. செக் பண்ணும் பொழுது அளவு வந்து கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி நிப்பாட்டுற இடம் வந்து சமதளமாக இருக்க வேண்டும். ரைட், இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப சமதளமான இடம் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்படி பார்த்தீங்கன்னா தெரியும், இதோட பின்பக்கம் வந்து கொஞ்சம் வந்து ஹைட்டாக இருக்கும். இது வந்து லிட்டில் ஒரு சின்ன ஸ்லோப் வந்து இருக்குது. அதாவது அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா முன்பக்கம் வந்து கொஞ்சம் இறக்கமாக இருக்குது, பின்பக்கம் வந்து கொஞ்சம் ஏற்றமாக இருக்குது அப்படின்னு. ரொம்ப லிட்டிலாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ தண்ணி ஊற்றினா இப்படி போகும். ஸோ அப்போது அளவில் வந்து ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கலாம். பட் நான் வந்து லைவில் காட்டணுங்கிறதுக்காக சொல்கிறேன். நாங்கள் வந்து கரெக்டாக அதில் செக் பண்ணி தான் ஆயில் வந்து கரெக்டாக தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம பார்த்துருவோம் வாங்க. ஓகே, இப்போ வந்து இந்த டிப்ஸ்டிக் இருக்கு இல்லையா, டிப்ஸ்டிக்கை வந்து நம்ம எடுத்து பார்க்குறோம். ஓகே, இது ஒரு சின்ன பிளேட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? ஓகே, இப்படி இருக்குது. ஃபுல்லாக ஆயிலாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக ஆயிலாக இருக்குது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே வண்டி வந்து ரன்னிங்காக இருக்கும்ல, அப்போ ஆயில் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கும். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம ஒரு துணி வச்சுக்கிடணும். இந்த ஆயிலை செக் பண்ணுறதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு துணி வச்சுக்கிட்டு அப்படியே வந்து ஃபுல்லாக துடைக்கணும். ஓகே ஓகே, ஃபுல்லாக துடைச்சிட்டோம். துடைச்ச பிறகு பாருங்கள், இதில் வந்து மினிமம் மேக்ஸிமம் லெவல் வந்து உண்டு. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் ஒரு ஹோல் இருக்கா, இதில் ஒன்று இருக்கா, தெரியுதா? ஓகே, இது வந்து மினிமம் லெவல், இது வந்து மேக்ஸிமம் லெவல். அதாவது ஆயில் வந்து இது வரைக்கும் இருக்கணும். இந்த மேலே இருக்குல்ல ஹோல் இருக்குல்ல, இது வரைக்கும் தான் இருக்கணும். அதற்கு மேலேயும் இருக்கக்கூடாது. இந்த கீழே இருக்குல்ல இந்த ஹோலுக்கு கீழேயும் போயிடக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ இது மேக்ஸிமம் லெவல், இது வந்து மினிமம் லெவல். சில கார்களில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹோல் இல்லாமல் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு ஸ்டெப் மாதிரி வச்சுருப்பாங்க. இதில் ஒரு ஸ்டெப், இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் வச்சுருப்பாங்க. அது ஒவ்வொரு கார்கள்லையுமே மாறுபடக்கூடியது. ஆயில் வந்து மேக்ஸிமம் லெவலுக்கு மேலேயும் போகக்கூடாது. சிலர் வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா வெளியே ஒர்க் ஷாப்பில் மாற்றும் பொழுது எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஆயில் இருக்குதுன்னு சொல்லி ஊற்றிடுவாங்க. கூட கொஞ்சம் இருந்துட்டு போட்டோம். அவங்க என்ன நினைப்பாங்கன்னா ஆயில் தானே, கூட கொஞ்சம் இருக்கட்டும்னு. மேக்ஸிமம் லெவலுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா கம்ப்ரெஷன் அதிகமாக இருக்கும் பொழுது ஆயில் வந்து சைடு வழியாக எங்கே தள்ளுறதுக்கு வந்து ட்ரை பண்ணும் பொழுது உங்களுக்கு கேஸ்கெட் வழியெல்லாம் லீக் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ மேக்ஸிமம் லெவலுக்கு மேலே போகக்கூடாது, மினிமம் லெவலுக்கு கீழேயும் போயிடக்கூடாது. ஏன் அப்படின்னா மினிமம் லெவலுக்கு கீழே போயிட்டுன்னா கீழே சம்பில் கிடக்கக்கூடிய ஆயில் வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ண பிறகு மேலே வந்து சர்க்குலேட் ஆகணும்ல, ஃபுல்லாக என்ஜின் ஃபுல்லாக சர்க்குலேட் ஆகிறதுக்கு வந்து இந்த லெவலுக்கு மேலே இருந்தால் தான் முடியும். அப்படிங்கிறதுனால இதுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா ஆயில் சர்க்குலேட் ஆகாது, ஆகாமல் என்ஜின் என்ன ஆயிரும், கம்ப்ளைண்ட் ஆயிரும். அப்படிங்கிறனால கண்டிப்பாக மினிமம் லெவலுக்கு கீழே இருக்கக்கூடாது. ஓகே, இப்போ வந்து என்ஜின் ஆயிலை வந்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம், அளவு எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஓகே, இந்த டிப்ஸ்டிக் வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் கார்களில் உள்ளே இன் பண்ணும்போது ஸ்பீடாக வந்து உள்ளே இன் பண்ணக்கூடாது. ஏன்னா சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல போய் தட்டிட்டு அது ஒரு சின்னதாக வந்து ஒரு வளைஞ்சு தான் உள்ளே போகும். அப்படிங்கிறனால வச்சு இப்படி அமைக்கிடக்கூடாது. ரைட், சில கார்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்கும் உள்ளே போகும்போது. அப்போ ஜஸ்ட்டு ஷேக் பண்ணி உள்ளே ஃபுல்லாக அமைக்கி ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆயிலோட அளவு வந்து தெரியும் கரெக்டாக எவ்வளோ இருக்குன்னு. பாருங்கள் எவ்வளோ இருக்குது தெரியுதா? ஒரு சின்ன வித்தியாசம் பாருங்கள். அதாவது இந்த மேக்ஸிமம் லெவல் இருக்குது பார்த்தீங்களா, மேக்ஸிமம் லெவலுக்கு கொஞ்சம் கீழே இருக்கா, தெரியுதா? நல்லா தெரியுதா? ஓகே, இந்த மேலே இருக்கக்கூடிய ஹோலுக்கு கொஞ்சம் கீழே இருக்குது.
ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக சமமான இடத்துல வச்சு பார்த்துட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இந்த அளவு. ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இது கொஞ்சம் பின்பக்கம் தூக்கிட்டதுனால இப்படி லைட்டாக வண்டி வந்து கொஞ்சம் ஃப்ரண்டில் நிற்கிறனால ஒரு சின்ன வேரியேஷன் தெரியுது. ஆனால் ஆயில் வந்து கரெக்டாக இருக்குது. இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, ஒருவேளை உங்களுக்கு ஆயில் குறையதாக இருந்தாலும் சரி, இந்த மினிமம் லெவலோட இந்த லெவல் வரைக்கும் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா என்ஜின் வந்து சில நேரங்களில் 1,00,000 கிலோமீட்டர் ஓடிட்டு 2,00,000 கிலோமீட்டர் ஓடிட்டு என்ஜினில் வந்து பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, பழைய வண்டியாக இருக்கும் பொழுது ஒரு அவசரமாக ஒரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா என்ஜின் ஆயில் வந்து கொஞ்சம் வாங்கி வச்சுட்டு சிலர் ஊற்றிட்டே போவாங்க. அதுக்காக மேக்ஸிமம் லெவலுக்கு மேலே ஏறாமல் இந்த இடப்பட்ட இடத்துல வந்து நீங்கள் ஊற்றி மெயின்டைன் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் ஷாப்பில் விட்டு என்ன பிரச்சனைன்னு பார்த்துக்கலாம். ரைட், இப்போ வந்து இந்த டிசைரில் நம்ம என்ஜின் ஆயில் என்ன கிரேடு மாற்றணும் அப்படின்னு பார்க்கலாமா? நிறைய பேர் வந்து இன்றைக்கி டிசைர் வச்சுருக்கீங்க, இது ஒரு 4 சிலிண்டர் என்ஜின். இந்த என்ஜினுக்கு வந்து என்ன கிரேடு வந்து ரெக்கமெண்டட் கிரேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா 0W16 அப்படிங்கிறது தான் இதோடைய கிரேட். நீங்கள் ஒருவேளை வந்து கம்பெனியில் சர்வீஸ் பண்ணீங்க அப்படின்னா அவங்க மாருதி ஆயிலை வந்து மாற்றுவாங்க. அதே சமயத்தில் நம்ம வெளியே மாற்றுறோம், ஒர்க் ஷாப்பில் மாற்றுறோம் அப்படின்னா நம்ம ஆயில் வாங்கி கொடுப்போம் இல்லையா? அப்போது நீங்கள் வேறு கம்பெனிகள் வாங்கிக்கலாம், ஆனால் கிரேடு மட்டும் மாற்றக்கூடாது. 0W16 நிறைய கம்பெனிகள் இருக்குது, கேஸ்ட்ரால், சர்வோ, எல்ஃப், மொபைல் சூப்பர். இதில் வந்து நீங்கள் நல்ல ஒரு பிராண்டாக வாங்கி நீங்கள் மாற்றிக்கிடலாம். ஏன் இந்த கரெக்டாக ரெக்கமெண்ட் செய்யப்பட்ட கிரேடு மாற்றணும் அப்படின்னா, நீங்கள் அந்த ஆயிலை மாற்றும் பொழுது நல்ல மைலேஜ் கிடைக்கும். ப்ளஸ் நீங்கள் நல்ல கூலிங்கான இடங்கள்லாம் போனீங்க அப்படின்னா காலைல ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அப்படிங்கிறனால அந்த ரெக்கமெண்டட் கிரேடு வந்து ஆயில் மாற்றுறது ஹைலி ரெக்கமெண்டட். ரைட், இப்போ வந்து இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேன். அதாவது 0W16 கிரேடில் ஃபுல்லி சிந்தட்டிக் ஆயில் வந்து மாற்ற வேண்டும். இன்னொரு கேள்வி வரும், எத்தனாயிரம் கிலோமீட்டருக்கு ஒரு முறை என்ஜின் ஆயில் மாற்றணும் அப்படின்னா 10,000 கிலோமீட்டருக்கு ஒரு முறை என்ஜின் ஆயில் மாற்ற வேண்டும். அதே மாதிரி உங்கள் கார் வந்து அதிகமாக சிட்டி சைடில் வந்து ஓடுது, மலை பிரதேசங்களில் அதிகமாக ஏற்றமான பகுதிகளில் ஓடுது அப்படின்னா நீங்கள் 9,000 கிலோமீட்டரில் கூட நீங்கள் என்ஜின் ஆயிலை மாற்றலாம். இப்போ ஃப்ளாட் சர்ஃபேஸில் அதிகமாக வந்து ஹைவேல ஓடுது அப்படின்னா 10,000 வந்து சிலர் வந்து தாண்டி கூட போவாங்க. 11,000 12,000 கிலோமீட்டர் கூட மாற்றினா கூட பெரிய அளவில் பிரச்சனை கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் நான் சொன்ன மாதிரி சிட்டி சைடு அண்ட் ரொம்ப வந்து ஹை ஸ்லோப் இருக்கக்கூடிய மலைப்பகுதிகளில் ஓட்டுறவங்க வந்து ஒரு 9,000 கிலோமீட்டர்லேயே மாற்றினா கூட அது நல்லது அப்படின்னு தான் நான் சொல்வேன். அதே மாதிரி இந்த டிசைருடைய K12N என்ஜினுடைய ஆயில் குவான்டிட்டி எவ்வளவு, என்ஜின் ஆயில் குவான்டிட்டி எவ்வளவு அப்படின்னா 3.3 லிட்டர். அதாவது நம்ம என்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணும் பொழுது ஆயில் ஃபில்டரையும் சேஞ்ச் பண்ணிடுவோம் இல்லையா, புது ஆயில் ஃபில்டர் மாற்றும் பொழுது நீங்கள் டோட்டலாக 3.3 லிட்டர் இதோடைய குவான்டிட்டி. அதே மாதிரி மிக முக்கியமான இன்னொரு கேள்வி உங்கள் மனசுக்குள்ளே வரும். அதாவது என்ஜின் ஆயிலை வந்து 10,000 கிலோமீட்டருக்கு ஒரு முறை நீங்கள் மாற்றணும் அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் கால அளவீடு எவ்வளவு, எத்தனை வருஷம் கழித்து வேணாலும் மாற்றிக்கலாமா? இல்லை ஒரு 5 வருஷம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா நான் 10,000 கிலோமீட்டர் தான் ஓட்டுறேன், பட் 5 இயர்ஸாக நான் வச்சுட்டு இருக்கலாமா அப்படின்னு கேட்டால் அப்படி கூடவே கூடாது. என்ஜின் ஆயில் பொறுத்தளவில் நீங்கள் 12 மாதங்களில் மாற்றியே ஆக வேண்டும். ஒரு வருஷம்தான். இப்போ இன்றைக்கு வந்து நான் என்ஜின் ஆயிலை மாற்றிருக்கேன், புதுசாக மாற்றிருக்கேன், மொத்தத்திலே நான் ஒரு வருஷத்துலேயே ஒரு 1,800 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக என்ஜின் ஆயிலை மாற்ற வேண்டும். இல்லை நான் என்ஜின் ஆயிலை மாற்றிட்டு விட்டுட்டு அப்படியே நான் வந்து ஊருக்கு போயிட்டேன், ஃபாரின் போயிட்டேன், வந்து பார்க்குறேன் 1 வருஷம் ஆயிடுச்சு, வண்டியை வந்து ஓட்டவே இல்லை அப்படின்னாலும் கண்டிப்பாக என்ஜின் ஆயிலை மாற்ற வேண்டும். அப்போது 10,000 கிலோமீட்டருக்கு ஒரு முறை அல்லது ஒரு வருடம், இதில் எது வந்து முதல்ல வருதோ அதைத்தான் நீங்கள் செய்யணும். ரைட், இப்போ ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா கூலண்ட் அப்படிங்கிறது எப்போவுமே ரொம்ப முக்கியம். என்ஜின் ஆயிலுக்கு வந்து எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே மாதிரி கூலண்ட்டுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா என்ஜினை வந்து கூலாக வச்சுக்கிட்டு சமநிலையில் வைப்பது, அந்த ஹீட்டு ஏறாமல் சமநிலையில் வைப்பது இந்த கூலண்ட் தான். இப்போ இந்த கூலண்ட் டேங்க்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் மேக்ஸிமம் லெவல் உண்டு. இந்த காரில் இந்த கூலண்ட் டேங்க் வந்து இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். ஓகே, சரியாக தெரியுதான்னு தெரியல, இருந்தாலும் இதில் ஃபுல் அப்படின்னு இருக்கும், கீழே வந்து லோ அப்படின்னு இருக்கும். ஓகே, இதில் ஃபுல் அப்படின்னு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த லெவல் வந்து ஃபுல்லுக்கு மேலே தான் இருக்குது. இப்படி வண்டியை வந்து ஷேக் பண்ணி பார்த்தா தெரியும். இதில் வந்து ஒரு க்ரீன் கலர், லைட் க்ரீன் கலரில் இருக்கிறதுனால எனக்கு இது தெரியுது, கேமராவில் தெரியலான்னு தெரியல. ரைட், எப்படி பார்த்தாலும் இதில் கரெக்டாக இருக்குது. அப்போது இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் லெவலுக்கு மேலேயும் வந்து கூலண்டை வைக்கக்கூடாது, அதே மாதிரி மினிமம் லெவலுக்கு கீழேயும் வந்து கூலண்டு போகக்கூடாது. இதே பிரச்சனை தான்.
நீங்கள் வந்து மேக்ஸிமம் லெவலுக்கு அதிகமாக மேலே வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரேடியேட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பாயில் இருக்கும் பொழுது ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் பொழுது எந்த பக்கமாவது உங்களுக்கு லீக் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறனால கரெக்டான லெவலை வந்து மெயின்டைன் பண்ணணும். ஓகே, இந்த கூலண்ட்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கால அளவீடு இருக்கா? என்ஜின் ஆயிலுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை என்ஜின் ஆயில் மாற்றணும் அப்படின்னு சொன்னீங்க. கூலண்ட்டுக்கு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20,000 கிலோமீட்டருக்கு ஒரு முறை நீங்கள் கூலண்ட் மாற்றணும், அல்லது 2 வருஷத்துக்கு ஒரு முறை. இதில் எது முதல்ல வருதோ அதை செய்யணும். நல்லா புரிஞ்சுங்க. இப்போ இந்த கடைகளில் வந்து நீங்கள் நான் வெளியே மாற்ற போகிறேன், எப்படி இப்போ டீலர்ஸ்ட்டை கொடுத்துட்டீங்க, அங்கே சர்வீஸ் சென்டர்னா அவங்க கரெக்டாக மாற்றிடுவாங்க. வெளியே ஒர்க் ஷாப்பில் மாற்றும் பொழுது நான் எப்படி மாற்றணும், இதோட அளவீடு எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டிசைர் பொறுத்தளவில் உங்களுக்கு 4.1 லிட்டர் கூலண்டோட மொத்த அளவீடு. நீங்கள் ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணிவிட்டு திரும்பி ஊற்றும் பொழுது 4.1 லிட்டர் வந்து இதில் பிடிக்கும். சரி, இப்போ கடையில் போய் நம்ம எப்படி வாங்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து ரெடி கூல் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ரெடிமேடாகவே வச்சுருப்பாங்க, ஒரு மிக்ஸ் பண்ணி கரெக்டாகவே அளவு வச்சுருப்பாங்க. அப்படியே நீங்கள் 4.1 லிட்டர் வாங்கி ஊற்றலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் தனித்தனியாக வாங்கி மிக்ஸ் பண்ணணும். எப்படி அப்படின்னா 1:1 அப்படின்னு சொல்கிறோம், 50-50 அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது நீங்கள் கேஸ்ட்ராலில் நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது, அதில் போயிட்டு நீங்கள் வந்து ஒரு 2 லிட்டர் கூலண்ட் வாங்குறீங்க. அதாவது மிக்ஸ் பண்ணி இருக்காதுல்ல, ரெடி கூல்னு சொல்கிறோம், ரெடியாக இல்லாமல் தனியாக வச்சுருப்பாங்க. அதை வந்து 2 லிட்டர் வாங்கிட்டு அதே மாதிரி 2 லிட்டர் 100 ml வந்து டிஸ்டில்டு வாட்டரை வாங்கி மிக்ஸ் பண்ணி நீங்கள் இதில் ஊற்றணும். அதான் 1:1 அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ஒரு சரியான கலவை அப்படின்னு சொல்கிறோம். கண்டிப்பாக எந்த காரணத்தை கொண்டும் வாட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. பிளைனை நம்ம குடிக்கக்கூடிய வாட்டர், சில நினைக்கலாம் நம்ம வந்து மினரல் வாட்டர் வாங்கி ஊற்றிக்கலாமான்னா அது செய்யவே கூடாது, அது தவறான செயல். ஸோ கண்டிப்பாக அந்த கூலண்ட் ப்ளஸ் டிஸ்டில்டு வாட்டரை வந்து மிக்ஸ் பண்ணி ஊற்றும் போது அந்த அளவீடு வந்து கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி மிக முக்கியமான இன்னொரு விஷயம் இருக்குது. அதாவது நீங்கள் வண்டி எங்கேயாவது போயிட்டு வந்து நீங்கள் நிறுத்தும் பொழுது நல்ல என்ஜின் வந்து ஹீட்டாக இருக்குது அப்படிங்கும் பொழுது எந்த காரணத்தை கொண்டும் இந்த கூலண்ட் டேங்கோட கேப்பை வந்து ஓப்பன் பண்ணவே கூடாது. அதே மாதிரி இந்த ரேடியேட்டர் கேப்பையும் ஓப்பன் பண்ணக்கூடாது. மிக கவனமாக தெரிஞ்சுக்கோங்க. இந்த ரேடியேட்டர் கேப்பை ஓப்பன் பண்ணி பல பேருக்கு அந்த கூலண்ட் வந்து முகத்தில் வந்து அடித்து அப்படியே பொத்து போயிருக்கு. பழைய அனுபவங்கள் சொல்கிறேன், இப்போல்லாம் கிடையாது. பல வருஷங்களுக்கு முன்னாடி இதை பற்றின நாலேஜ் இல்லாத காலகட்டங்களில் நிறைய பேர் வந்து இது திறந்த பாயில் இருக்கும், அதாவது கொதிநிலையும் தாண்டி அதிக வெப்பத்தில் இருக்கும் பொழுது, ஹை ப்ரெஷரில் இருக்கும் பொழுது இதை திறந்தீங்க அப்படின்னா அப்படியே முகத்தில் அடிச்சிடும். அப்படின்னால எந்த காரணத்தை கொண்டும் திறக்கக்கூடாது. அப்படியே வாங்க. அப்படி ஒருவேளை நீங்கள் திறந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நைட்டில் வந்து என்ஜின் ஆஃப் பண்ண பிறகு பகலில் வந்து நீங்கள் திறந்து பார்க்கலாம். இப்படி வாங்க. இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக என்ஜின் வந்து கூலாக நிற்கிது அப்படிங்கிறதுனால நம்ம இப்போ ஓப்பன் பண்ணலாம். ஓகே, பார்த்தீங்களா? இதில் வந்து என்ன கம்மியாக இருக்குது இதில் இல்லை அப்படின்னு நினைக்க வேண்டாம். நம்ம அந்த கூலண்ட் டேங்க் இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய அளவு வந்து கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் இது வந்து கரெக்டாக சர்க்குலேட் ஆகி வரும். வண்டி நின்று ஆஃப் பண்ணி நிற்கும் பொழுது இந்த மாதிரி கீழே போய் இந்த லெவல் நிற்கிறத பார்க்குறதுனால இது இல்லை குறையாக இருக்குது அப்படிங்கிறது இதுக்கு அர்த்தம் கிடையாது. ரைட். ரேடியேட்டர் கேப் வந்து என்ன பர்பஸுக்காக திறக்கணும்? நம்ம தேவையில்லாமல் இதை திறக்க வேண்டிய அவசியம் கிடையாது. என்ன பர்பஸுக்கு திறக்கலாம் அப்படின்னா இது கூலண்ட் சேஞ்ச் பண்ணுவோம் இல்லையா, அந்த நேரத்தில் மட்டும்தான் நீங்கள் இந்த ரேடியேட்டர் கேப்பை வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் திறக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதாவது இப்போ ஒருவேளை நீங்கள் இங்கே பார்க்குறீங்க கூலண்ட் லெவல் வந்து ரொம்ப லோவுக்கு கீழே போயிடுச்சு, இது என்ன பிரச்சனைன்னு தெரியல அப்படின்னு நினைக்கிற பட்சத்தில், இல்லை நீங்கள் ரீஃபில் பண்ண வேண்டியிருக்கு, ஒரு அவசரமாக இடத்துக்கு போயிட்டுருக்கீங்க, அது லெவல் குறைஞ்சனால நீங்கள் ஊற்றணும் அப்படின்னு நினச்சா இது வழியும் ஊற்றலாம், இது வழியும் ஊற்றலாம். ஆனால் இந்த ரேடியேட்டர் கேப் வந்து மெயினாக யூஸ் பண்ணப்படுறது டோட்டலாக நீங்கள் ட்ரெயின் பண்ணிவிட்டு திரும்ப வந்து ஊற்றி லெவல் பண்ணுவோம்ல, அந்த இடத்துல மட்டும்தான் இதையும் ஓப்பன் பண்ணி இந்த கேப்பையும் ஓப்பன் பண்ணி வந்து மெக்கானிக்ஸ் வந்து ஈவனாக வந்து ஊற்றி லெவல் பண்ணுவாங்க. அப்படின்னால இந்த ரேடியேட்டர் கேப் எந்த காரணத்தை கொண்டும் நாம் ஓப்பன் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது விண்ட்ஷீல்டு வாஷர். இந்த விண்ட்ஷீல்டு வாஷருக்கு மட்டும்தான் உங்களுக்கு மினிமம் மேக்ஸிமம் லெவல் கிடையாது. ஃபுல்லாக வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இப்படி வாங்க, இந்த இருக்கு இல்லையா, இதில் போட்டுருக்காங்க பாருங்கள், இதான் விண்ட்ஷீல்டு வாஷர். ஓகே, இதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா பார்த்தீங்களா வாட்டர் இருக்கா, இது ஃபுல்லாக நீங்கள் வந்து வெளியே வரைக்கும் இவ்வளோ வரைக்கும் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதுக்கு வந்து லெவலே கிடையாது. ஓகே, இந்த விண்ட்ஷீல்டு வாஷர் பொறுத்தளவில் நமக்கு எதுக்கு உபயோகப்படுது அப்படின்னா, நம்ம மழை காலங்களில் போகும் பொழுது நிறைய டஸ்ட்டாக இருக்கும் பொழுது அந்த நேரங்களில் என்ன பண்ணுவோம், நம்ம வைப்பர் போடும் பொழுது அதில் தண்ணி ஸ்ப்ரே பண்ணும் இல்லையா, அதுதான் இந்த விண்ட்ஷீல்டு. அதற்கு தேவையான தண்ணி தான்
இந்த விண்ட்ஷீல்டு வாஷர் டேங்கில் வந்து இருக்கும். சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதில் வந்து ஷாம்பூலாம் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது தண்ணியை ஊற்றிட்டு இந்த கடைகளில் கிடைக்கக்கூடிய நம்ம தலைக்கு தேய்க்கக்கூடிய ₹1 ₹2 ஷாம்பு பாக்கெட்டை வாங்கி அப்படியே உள்ளே ப்ரெஸ் பண்ணி விட்டுறாங்க. இப்படி செய்யவே கூடாது. இது சரியானது கிடையாது. ஏன் அப்படின்னா அந்த ஷாம்பு வந்து பார்த்திங்கன்னா அதோடைய கெமிக்கல் வந்து இங்கே கண்ணாடியில் ஸ்ப்ரே ஆகும் இல்லையா, ஸ்ப்ரே ஆகி அதை வடிஞ்சு வரும்பொழுது இந்த பெயிண்ட்லலாம் வந்து விழும். பானட்டில் இந்த சைடில் பெயிண்ட்லலாம் பட்டு ஒரு மாதிரி பார்த்திங்கன்னா கோடு மாதிரி அதில் இருக்கும். நீங்கள் எவ்வளோ தான் தொடச்சாலும் சில நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த மார்க் விழுந்த மாதிரி இருக்கும். அப்படிங்கிறனால அந்த மாதிரி ஷாம்பூஸ் எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. விண்ட்ஷீல்டு வாஷருக்கே பார்த்திங்கன்னா தனியாக லிக்விட்ஸ் வந்து கடையில் வந்து வச்சுருப்பாங்க, கேனில் வச்சுருப்பாங்க. அதை வாங்கி நீங்கள் அப்படி ரெடிமேடாக ஊற்றிக்கலாம். இல்லை அப்படின்னா வெறுமனே வாட்டர், சுத்தமான தண்ணி, டஸ்ட்டே இருக்கக்கூடாது. ஒருவேளை நீங்கள் அது டஸ்ட் இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா ஒரு சின்ன துணி, இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன கர்ச்சீஃப் மாதிரி இருக்குல்ல, இந்த மாதிரி ஒரு நைஸ் துணியை வந்து இதுக்குள்ளே வச்சுட்டு இப்படி வாங்க இருக்குல்ல, ஒரு நைஸ் துணியை வந்து இப்படி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், இதில் தண்ணியை ஊற்றி விடலாம். ஊற்றி விடும் பொழுது ஒரு சின்ன டஸ்ட்டு கூட இது வழியாக உள்ளே போகக்கூடாது. இது எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா இது தண்ணி ஸ்ப்ரே பண்ணும் பொழுது ஒரு சின்ன டஸ்ட்டு இருந்தால் கூட கண்டிப்பாக என்ன பண்ணும், அதை அஃபெக்ட் பண்ணும். அதாவது அந்த இடத்துல போய் அடைச்சிக்கிடும். அது எப்படின்னு காட்டுறேன் பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா, அப்படி வாங்க தெரியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு முடி அளவுக்கு தான் இருக்கும் அந்த ஹோல், சின்னதாக இருக்கும். இப்படி பாருங்கள், தெரியுதா, ஒரு சின்னதாக இருக்கும். அப்படிங்கிறனால நீங்கள் டஸ்ட் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல வந்து டஸ்ட்டு அடைச்சிடக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த தண்ணி வந்து அவ்வளவு தெளிவாக இருக்கணும், ப்ளஸ் எந்த விதமான டஸ்ட்டும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். அப்போது விண்ட்ஷீல்டு வாஷர் பொறுத்தளவில் நமக்கு மினிமம் மேக்ஸிமம் லெவல் கிடையாது. கரெக்டான ஃப்ளூயிட் வாங்கி ஊற்றலாம், அல்லது சுத்தமான தண்ணி எப்பொழுதுமே ஊற்றி வச்சுங்க. லாங் பயணங்கள் போகும் பொழுது இந்த விஷயத்தை மறக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா இரவு நேரங்களில் நம்ம கண்ணாடி வந்து கரெக்டாக தெளிவாக தெரியல அப்படின்னா அந்நேரத்தில் உட்காந்துட்டு வெளியே இறங்கி தொடச்சிட்டு இருக்கக்கூடாது. அது சரி கிடையாது. அப்படிங்கிறனால அந்நேரத்தில் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணும்போது தண்ணி வராது இல்லையா. அப்போ எப்போவுமே லாங் ட்ராவலெல்லாம் ரெடியாக வச்சுக்கிடணும். அடுத்தபடியாக மிக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது, செக் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா பிரேக் ஃப்ளூயிட் லெவல் அல்லது பிரேக் ஆயில் லெவல். இப்போ பாருங்கள், இந்த பிரேக் ஆயில் டேங்கில் வந்து மினிமம் மேக்ஸிமம் லெவல் உண்டு. இதில் வந்து மினிமம் லெவல் கொடுக்கப்பட்டிருக்கும். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல கேமராவில். இதில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் லெவல் கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ இதுலேயும் அப்படி தான். அப்போ மினிமம் லெவலுக்கு கீழேயும் வந்து இருக்கக்கூடாது, மேக்ஸிமம் லெவலுக்கு மேலே இருக்கக்கூடாது. இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே இருந்த மாதிரி தெரியுது. அதுக்கு என்ன காரணம்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம், இந்த கார் வந்து ஃப்ரண்ட் வந்து கொஞ்சம் இறங்கி நிற்கிற மாதிரி இருக்கிறனால ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. பட் கரெக்டாக வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, இதில் வந்து எத்தனாயிரம் கிலோமீட்டருக்கு ஒரு முறை நம்ம பிரேக் ஆயில் மாற்றணும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது இல்லை. 35,000 40,000 கிலோமீட்டருக்கு ஒரு முறை கண்டிப்பாக பிரேக் ஃப்ளூயிட் வந்து சேஞ்ச் பண்ணணும். இடப்பட்ட காலத்தில் நீங்கள் மெக்கானிக்கிட்ட போகும் பொழுது ஒருவேளை மெக்கானிக் வந்து பிரேக் ஆயில் வந்து சரியில்லைங்க அப்படின்னு சொல்கிறாருன்னு வைங்க, ஒருவேளை அது வந்து ஒரு 20,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் கண்டிப்பாக பிரேக் ஆயிலை வந்து சேஞ்ச் பண்ணிடுங்க. பிரேக் ஆயில் பொறுத்தளவில் நீங்கள் ரிஸ்க்கே எடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா ஒருவேளை பிரேக் ஆயில் வந்து சரியில்லை அப்படின்னா பிரேக்கிங் கரெக்டாக இருக்காது. அப்படிங்கிறதுனால 35,000 to 40,000 அப்படிங்கிறது கிலோமீட்டர் கணக்காக இருந்தாலும் ஒருவேளை மெக்கானிக் வந்து சரியில்லை அப்படின்னா கண்டிப்பாக மாற்றிடுங்க. ரைட், இதுக்கு வந்து எப்படி மாற்றுறது, என்ன ஆயில் மாற்றுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேப் மேலே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். எல்லா கார்கள்லையுமே இதில் கொடுத்துருப்பாங்க. இதில் பாருங்கள் .3 .4 கொடுக்கப்பட்டிருக்கா. ஸோ நீங்கள் வந்து .3 அல்லது .4 வந்து இந்த காரை பொறுத்தளவு நீங்கள் பிரேக் ஃப்ளூயிட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு கார்கள்லையும் கொடுக்கப்பட்டிருக்கும், அதை பொறுத்து நீங்கள் மாற்றிக்கலாம். சரி, இப்போ வந்து இன்னொரு கேள்வி உங்களுக்கு வரும், இந்த பிரேக் ஆயிலுக்கும் கால அளவீடு உண்டா அப்படின்னா கண்டிப்பாக உண்டு. அதாவது 35,000 to 40,000 கிலோமீட்டர் ஒரு முறை மாற்ற வேண்டும், அல்லது 24 மாதங்கள் 2 வருஷத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக மாற்றிவிட வேண்டும். ஒருவேளை 2 வருஷத்தில் நீங்கள் மொத்தமே ஒரு 10,000 கிலோமீட்டர் தான் ஓட்டிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் கண்டிப்பாக இந்த பிரேக் ஆயிலை வந்து மாற்றிவிட வேண்டும். ரைட், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கியர் ஆயில். கியர் ஆயில் பொறுத்தளவில் கண்டிப்பாக இதில் வந்து நம்ம லெவலெல்லாம் பார்க்க முடியாது. இப்படி வாங்க, இப்போ கியர் பாக்ஸில் வந்து எந்த இடத்துலையுமே நீங்கள் மினிமம் மேக்ஸிமம் லெவல்லாம் பார்க்குற மாதிரி இருக்காது. ரைட்டா, அப்படிங்கும் பொழுது நம்ம வந்து இதற்கு கால அளவீடு உண்டு. இதில் பார்த்தீங்கன்னா 4 வருஷத்துக்கு ஒரு முறை நீங்கள் கியர் ஆயில் மாற்றணும், அல்லது 40,000 கிலோமீட்டருக்கு ஒரு முறை. அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது பேட்ரி செக்கப்.
பேட்டரி பொறுத்தளவில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதை பெரியளவில் கண்டுக்கிடவே மாட்டாங்க. இந்த இடத்துலலாம் அந்த டெர்மினல் சைட்லாம் பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் அப்படியே ஒரு மாதிரி கரல் பிடிச்ச மாதிரிலாம் இருக்கும் இந்த இடம் ஃபுல்லாக. இதில் இந்த இடத்துல எல்லாம் அப்படி இருக்கும். பட் யாருமே வந்து அதை பெருசாக மைண்ட் பண்ண மாட்டாங்க. நிச்சயமாக வந்து அந்த மாதிரி கரல் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா அதெல்லாம் எடுத்து விட்டுட்டு இதில் வந்து ஜெல் வைப்பாங்க. நீங்கள் பேட்ரி கடைகளுக்கு போனீங்க அப்படின்னா அவங்க வந்து இது வந்து ஆசிட் பேட்ரி. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஆசிடோட லெவல்லாம் செக் பண்ணிவிட்டு இந்த டெர்மினலில் வந்து ஒரு ஜெல் மாதிரி வச்சு விடுவாங்க. அந்த ஜெல்லெல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக வைக்கணும். சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அது ஃப்ரீயாக கூட பண்ணுறாங்க, ரைட்? அதே மாதிரி இந்த பேட்டரியில் ஆசிட் லெவல் வந்து உங்களுக்கு மினிமம் மேக்ஸிமம் உண்டு. இதில் பாருங்கள் எம்ஐஎன் போட்டிருக்கு, எம்ஏஎக்ஸ் போட்டிருக்கு. இப்போ உடனே இப்படி பார்த்தா தெரியாது, வண்டியை ஷேக் பண்ணால் தெரியும். ஒரு நிமிஷம், தெரியுதா? பேட்ரி கடைகளில் போகும்பொழுது அவங்க இதை செக் பண்ணிடுவாங்க. மினிமத்துக்கு அது கீழே கண்டிப்பாக போகக்கூடாது. ஏன் வந்து நம்ம பேட்டரியை ப்ராப்பராக செக் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஆல்டர்னேட்லேருந்து வரக்கூடிய பவர் வந்து கரெக்டாக உள்ளே ஏறணும் பேட்டரிக்கு. அதே மாதிரி அந்த பவர் வந்து எல்லா இடத்துக்கும் சப்ளை ஆகணும் அப்படிங்கிற 2 விஷயங்கள் இதில் நடக்கிறதுனால பேட்டரி வந்து இந்த மாதிரி நீங்கள் மெயின்டெனன்ஸ் இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக ரொம்ப ஷார்ட் பீரியட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபெயிலியர் ஆகிடும், செல் வந்து அடி வாங்கிடும். அப்படிங்கிறதுனால பேட்டரியை பொறுத்தளவில் நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி வைக்கிறது எப்போவுமே லாங் ட்ராவல்லாம் போகும் பொழுது இது கவனமாக இருக்க வேண்டியது நம்முடைய முக்கியமான கடமைகளில் ஒன்று. அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது ஏர் ஃபில்ட்ரு வந்து எத்தனாயிரம் கிலோமீட்டருக்கு ஒரு முறை நம்ம க்ளீன் பண்ணணும், எப்போ ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். ஏர் ஃபில்ட்ரு பொறுத்தளவில் நீங்கள் 5000 கிலோமீட்டருக்கு ஒரு முறை கண்டிப்பாக க்ளீன் பண்ணி போடணும். 40000 கிலோமீட்டருக்கு ஒரு முறை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிடணும். ஆனால் இது பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக இப்போ தான் பண்ணணுமா அப்படின்னா இது மாறுபடக்கூடியது. நீங்கள் ஒருவேளை ரொம்ப டஸ்ட்டாக இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து நீங்கள் அதிகமாக காரை ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா 2500 கிலோமீட்டருக்கு ஒரு முறை நீங்கள் அந்த ஏர் ஃபில்டரை க்ளீன் பண்ணி போடுறது பெஸ்ட் ஐடியா. அதே மாதிரி 40000 கிலோமீட்டர் வரை நீங்கள் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. ஒரு 30000 கிலோமீட்டர் வந்த பிறகு கூட நீங்கள் என்ன பண்ணலாம், அதை ரீப்ளேஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி நீங்கள் கழட்டி க்ளீன் பண்ணும்பொழுது என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அந்த ஏர் பிடிக்கும்போது சிலர் வந்து ரொம்ப ஃபோர்ஸாக பிடிச்சி அதில் டேமேஜ் ஆகிடும். அந்த மாதிரி டேமேஜ் ஏதாவது ஒரு இடத்துல சின்னதாக ஆகிட்டா கூட நீங்கள் அந்த ஏர் ஃபில்டரை வந்து என்ன பண்ணலாம், வேறு மாற்றிருங்க. இப்போ இந்த காரை பொறுத்தளவில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்டர் கொடுக்கப்பட்டிருக்கு, ரைட்? இப்போ பாருங்கள், இதில் கொஞ்சம் எளிமையாக நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். ஓகே, இதில் பாருங்கள், இதுதான் ஏர் ஃபில்டர். ஓகே, இப்போது இந்த ஏர் ஃபில்டரை எடுத்து சும்மா அந்த கையை வச்செல்லாம் வந்து நீங்கள் எதுவும் தொடலாம் கூடாது. இதை வந்து ஒரு ஏர் வச்சு தான் நம்ம பிடிச்சி அந்த டஸ்ட்டு வந்து போகணும். நம்ம வந்து சிலர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா லைட்டை தட்டுவோம். இப்படி தட்டினாலும் வந்து தூசி விழும். ஆனால் இது ப்ராப்பரான முறையே கிடையாது. ஆக்சுவலாக இது என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஏர் பிடிச்சி தான் மாட்டணும். ஏர் பிடிக்கிறதும் பார்த்தீங்கன்னா அனுபவம் இல்லாமல் அந்த ஏர் ஹோஸை கொண்டு போய் உள்ளே கொண்டு வைக்கக்கூடாது. வச்சா இந்த கேப் இருக்குல்ல, இதில் வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆகிடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக ஒரு டிஸ்டன்ஸில் வச்சு அதை அடித்து க்ளீன் பண்ணி, இது வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக் ஷெட்டில் கரெக்டாக பண்ணிடுவாங்க. உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் எடுத்து ஏதாவது டேமேஜ் பண்ணிடக்கூடாது. அப்படிங்கிறதுனால நீங்கள் கரெக்டாக மெக்கானிக் ஷெட்டில் வந்து இது பண்ணுறது கரெக்ட். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வண்டி வந்து ஒரு 5000 கிலோமீட்டர் தாண்டி ஓடிட்டு இன்னைக்காட்டி வந்து இது க்ளீன் பண்ண வேண்டிய டைம் தான். இப்போ இதை க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா பின்னாடி பார்த்தீங்களா எப்படி இருக்குது, சரிங்களா? தொட்டாலே எப்படி வருது பாருங்கள் கையில். ஸோ இதை க்ளீன் பண்ணி போட்டுக்கலாம். நான் சொன்ன மாதிரி 40000 கிலோமீட்டருக்கு ஒரு முறை இதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். சில நேரங்களில் இது ரொம்ப மோசமாக இருக்கிறதாக தெரிஞ்சால் அது 20000 கிலோமீட்டராக இருந்தாலும் கூட இதை மாற்றிடுங்க. இது வந்து ரொம்ப ஹை காஸ்ட்லாம் கிடையாது. இது மைலேஜுக்கு ரொம்ப முக்கியமானது. அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இதில் வந்து டேமேஜ் இருந்துச்சு அப்படின்னா உடனடியாக மாற்றிடுங்க. அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது வைப்பர் பிளேட்ஸை வந்து எப்போ சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறது. வைப்பர் பிளேட்ஸ் பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து 6 மாதத்துலேருந்து 1 வருஷத்துக்குள்ளே மாற்றணும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனால் இது மாறுதலுக்கு உட்பட்டது. ஏன் அப்படின்னா பல கார்கள் வந்து இன்றைக்கு வெயிலில் நிறுத்தி வைக்கிறதுனால இந்த ரப்பர் வந்து ரொம்பவே ஹார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது வைப் பண்ணும் பொழுது கரெக்டாக பண்ணாது, அல்லது கோடாக விழும், அல்லது சில டேமேஜஸ்களை வந்து இதில் ஏற்படுத்தும். அப்போது நீங்கள் வந்து தொட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா
இதில் பாருங்கள், இந்த ரப்பர் வந்து லைட்டாக தொட்டாலே அப்படி ஃப்ளெக்சிபிளாக இருக்கா? ஓகே, இப்படி தொட்டு பாருங்கள். அதே மாதிரி இப்படியே கை வச்சு பாருங்கள். ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு லைட்டாக எங்கேயாவது வெட்டுப்பட்ட மாதிரியோ இல்லை ஒரு சின்ன கல்லால் டேமேஜ் ஆன மாதிரியோ எங்கேயாவது தெரிஞ்சுது அப்படின்னா உடனடியாக அதை மாற்றி விடுங்கள். அதே மாதிரி இவ்வளோ சாஃப்ட்னஸ் இல்லாமல் ரொம்ப ஹார்டாக இருக்குது, இந்த ரப்பர் வந்து அங்கிட்ட அசையவே இல்லை அப்படின்னாலும் உடனடியாக மாற்றி விடுங்கள். நீங்கள் அப்படியே வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக விண்ட்ஷீல்டில் வந்து இப்படி நீங்கள் மழை பெய்யும் போது வைப் பண்ணும் பொழுது கோடு கூட விழும், அது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ப்ளஸ் விண்ட்ஷீல்டையும் வந்து ஏதாவது ஸ்க்ராச்சஸை ஏற்படுத்திடும். அப்படிங்கிறனால அது வாங்கி 1 மாதம் நீங்கள் மாற்றி 1 மாதம் ஆகியிருந்தால் கூட இந்த பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வைப்பர் பிளேட்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிடுங்க. அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது வீல் அலைன்மெண்ட், வீல் பேலன்சிங் அண்ட் டயர் ரொட்டேஷன். இது மூன்றையுமே பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக பார்த்துருவோம். இந்த மூன்றையும் பார்த்தீங்கன்னா 10,000 கிலோமீட்டருக்கு ஒரு முறை நீங்கள் செய்ய வேண்டும். முதலாவதாக நம்ம வீல் அலைன்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 10,000 கிலோமீட்டருக்கு ஒரு முறை பார்க்குறதாக இருந்தாலும் ஒருவேளை நீங்கள் இப்போ வீல் அலைன்மெண்ட் பார்த்துட்டீங்க, ஒரு 3000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது, ஒருவேளை நீங்கள் வந்து ஒரு மோசமான சாலையில் போகும்பொழுது ஒரு பெரிய பள்ளத்தில் கொண்டு ஸ்பீடாக விட்டுட்டீங்க அப்படின்னா அலைன்மெண்ட் மாறி இருக்கும். வண்டி வந்து ஒரு பக்கமாக இழுக்கும், ஸ்டீரிங் வந்து ஒரு பக்கமாக இழுக்கும், அல்லது ஒரு நாய்ஸி ஸ்டீரிங்காக இருக்கும், ஒரு மாதிரி வைப்ரேஷன் மாதிரி ஃபீல் ஆகும். அது வந்து ஸ்டீரிங்கில் நல்லாவே எஃபெக்டிவாக தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக வீல் அலைன்மெண்ட் பார்த்துருங்க. 10,000 வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். அதே சமயத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா 10,000 கிலோமீட்டருக்கு ஒரு முறை வீல் அலைன்மெண்ட் பாருங்கள். அதே மாதிரி வீல் பேலன்சிங். வீல் பேலன்சிங் அப்படின்னா தெரியும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த டயரை வந்து வீலை ரிமூவ் பண்ணி அவங்க சுற்றி வந்து ஒரு கட்டை மாதிரி அடிப்பாங்க தெரியுமா? ஸோ அதுதான் வந்து வீல் பேலன்சிங் அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து நீங்கள் 10,000 கிலோமீட்டருக்கு ஒரு முறை பாருங்கள். இதுவும் மாறுதலுக்கு உட்பட்டது. ஏன் அப்படின்னா வீல் டிஸ்க் வந்து கல் அடிபட்டுருச்சு, இந்த இடம் வந்து அடிபட்டுன்னு வைங்களேன், அப்போ கண்டிப்பாக வந்து வீல் பேலன்சிங் வந்து மாறி இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அந்த ஒரு வீலை மட்டும் கழட்டி நீங்கள் வீல் பேலன்சிங் பார்த்துட்டு போட்டுடலாம். சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டியூப் டயர் போட்டு ஓட்டுவாங்க. டியூப் டயர் வந்து பஞ்சர் ஆகும்போது நம்ம என்ன பண்ணுவோம், அதை கழட்டி பஞ்சர் பார்க்கும் பொழுது டயரை ரிமூவ் பண்ணிடுவாங்க இல்லையா, ரிமூவ் பண்ணி டியூப்பை தான் பஞ்சர் பார்ப்பாங்க. அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக அதற்கும் நீங்கள் வீல் பேலன்சிங் வந்து பார்த்துடணும். இப்படி வீல் பேலன்சிங் பார்த்தீங்க அப்படின்னா மாறுதலுக்கு உட்பட்டது தான். அதே சமயத்தில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரல அப்படின்னா 10,000 கிலோமீட்டருக்கு ஒரு முறை எல்லா வீலுக்கும் நீங்கள் வீல் பேலன்சிங் பார்த்துடுறது நல்லது அப்படின்னு சொல்வேன். இன்க்ளூடிங் ஸ்டெப்னி வீல் கூட. ஸ்டெப்னி வீல் பார்த்தீங்க அப்படின்னா எப்போ யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதையும் வீல் பேலன்சிங் பார்த்து வச்சுருங்க. ரைட். இப்போ வந்து டயர் ரொட்டேஷன். டயர் ரொட்டேஷன் வந்து நம்ம 10,000 கிலோமீட்டருக்கு ஒரு முறை பண்ணுறோம். இது வந்து ஃப்ரண்ட் வீல் பவரில் உள்ளது, ஃப்ரண்ட் வீல் மூவ் உள்ள கார். இதுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னா நல்லா பார்த்துக்கோங்க. ஃப்ரண்ட் ரைட் வீல் அண்ட் லெஃப்ட் வீல் பார்த்தீங்கன்னா அப்படியே பின்னாடி போயிடணும். ரைட், நல்லா புரிஞ்சுங்க. முன்னாடி இருக்கக்கூடிய ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு வீல் வந்து அப்படியே பின்னாடி போயிடணும். அதே மாதிரி ரியரில் இருக்கக்கூடிய ரைட் வீல் வந்து அப்படியே ஃப்ரண்ட் லெஃப்ட்டுக்கு தூக்கி போட்டுறணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த வீல் எங்கே போகணும், நேரம் அங்கே கட்டிட்டோம்ல, அப்படிங்கும்போது இதை தூக்கி அங்கே போடணும். அதே மாதிரி ரியரில் லெஃப்டில் இருக்கக்கூடிய வீலை தூக்கி அப்படி எங்கே போடுவோம், ரைட்டில் போடணும். இவ்வளோ தான் டயர் ரொட்டேஷன். இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டயர் தேய்மானம் அதிகமாக இருக்காது, கரெக்டாக இருக்கும், அந்த ட்ராவல் நல்லா இருக்கும், மைலேஜ் நல்லா கிடைக்கும். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறனால இதுதான் டயர் ரொட்டேஷன். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது, இந்த டோரை வந்து நம்ம திறக்கும் பொழுது சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா சவுண்டு வந்து வரும், கீச்சுன்னு ஒரு சவுண்டு வரும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா க்ரீஸ் வந்து கரெக்டாக இல்லாமல் இருக்கிறது. இந்த இடத்துல பாருங்கள், நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் க்ரீஸ் இருக்கா பாருங்கள், காட்டுறேன் பாருங்கள், எல்லாம் கொடுத்துருக்காங்களா? ஓகே, இல்லை க்ரீஸ் இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி க்ரீஸ் வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி சத்தங்கள் வராது. நீங்கள் எப்போவுமே வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கார் வந்து பழசாக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா ஆல் பர்பஸ் க்ரீஸ்ன்னு சொல்லி இருக்கும், அது பேக்கெட் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. அது கேஸ்ட்ராலெல்லாம் உண்டு. ஸோ அதை வாங்கி வச்சுட்டு அது வந்து நம்ம டூத் பேஸ்ட் மாதிரி தான் இருக்கும், அப்படி ப்ரெஸ் பண்ணால் வெளியே வரும். அது அங்கே வந்து நீங்கள் போட்டு விடலாம். அதே மாதிரி இந்த இடத்துல லாக் சைடில் வந்து இந்த இடத்துல போட்டு விடணும். ரைட்டாக இதில் லைட் அப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அப்படியே உள்ளே போயிடும். அதே மாதிரி இந்த இடத்துலையும் வச்சு விடணும், லைட்டாக ரொம்ப வைக்கக்கூடாது, ட்ரெஸ்லாம் பட்டக்கூடாதுனால லைட்டாக அதில் வச்சு விட்றணும். அதே மாதிரி தான் ரியர் டோர்லையும் பார்த்திங்கன்னா அதில் இருக்கும் பாருங்கள், அந்த இடத்துல. அப்புறம் அதே மாதிரி இந்த லாக்கில், இந்த லாக் சைடில் வந்து அந்த க்ரீஸ் வச்சு விடணும், இந்த இடத்துல வச்சு விடணும், க்ரீஸ் வந்து வச்சு விடணும். அப்படியே பார்த்தீங்கன்னா பூட்டில் பார்த்தீங்கன்னா
இங்கே பாருங்க, இந்த லாக்கில் இதுக்குள்ளே அதே மாதிரி இந்த இடத்துல அதில் வச்சு விடணும். அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த டோரில் இதுலேயும் அதே மாதிரி இருக்கும் பாருங்கள். சேம் அதே மாதிரி தான் இந்த லாக்கு, அது அதே மாதிரி இந்த இடத்துலையும் அதே மாதிரி இந்த லாக் சைட்லேயுமே வச்சு விடணும். இப்படி வச்சு விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த சவுண்டு வந்து தேவையில்லாத நாய்ஸ் வந்து வராது. டோரை வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும். அப்படிங்கிறனால இதெல்லாம் நாமளே வந்து சிம்பிளாக செய்யக்கூடிய சில விஷயங்கள் தான் சொல்லுவேன். அதாவது நம்ம மெக்கானிக் ஷெட்டு போகாமல் நமக்கு நாமே எளிமையாக செய்யக்கூடிய சில விஷயங்கள் இன்றைக்கு பார்த்தோம். இன்றைக்கு பார்த்த இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ். தேங்க்யூ.